ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாம் உலகப் போர் அச்சம், நாட்டு மக்களுக்கு பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் விசேட உரை. ஈரானிய தலைவருக்கு ரகசிய அறுவை சிகிச்சை, ரஷ்ய அதிபர் புட்டின் உதவியதாக தகவல். நோஸ்ட்ரடாமஸின் கணிப்பு உண்மையாகிறதா? ஈரான் போர் குறித்து அதிர்ச்சி தகவல். ஈரான் போர் பதட்டம், மருந்து தட்டுப்பாட்டை தவிர்க்க இங்கிலாந்து அரசுக்கு எச்சரிக்கை. புட்டினின் புதிய ரகசிய பதுங்குகுழி, கருங்கடல் அரண்மனையில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படை பாதுகாப்பு தீவிரம். ஏவுகணை தடுப்பான்கள் தட்டுப்பாடா? இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம். அணு ஆயுத தாக்குதல் ஏற்பட்டால் வீட்டில் எங்கே தங்குவது, தற்காப்பு வழிகாட்டுதல்கள். இனி விரிவான செய்திகள். மூன்றாம் உலகப் போர் அச்சம், நாட்டு மக்களுக்கு பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் விசேட உரை. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே தீவிரமடைந்துள்ள போர் சூழலால் உலகம் மூன்றாம் உலகப் போரை நோக்கி செல்லுமோ என்ற அச்சம் அதிகரித்துள்ளது. இந்த இக்கட்டான நிலையில் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தற்போதைய பதட்டமான சூழல் குறித்து விரிவாக விளக்கினார். மத்திய கிழக்கில் வசிக்கும் சுமார் 3 லட்சம் பிரித்தானியர்களின் பாதுகாப்பே தமது அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை என்று அவர் இதன்போது உறுதியளித்தார். ஈரானின் தாக்குதல்களிலிருந்து நட்பு நாடுகளை பாதுகாக்கவும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்காகவும் பிரித்தானிய போர் விமானங்கள் ஏற்கனவே வான்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச அளவில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பொருளாதார பாதிப்புகளை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. ஆபத்தான இந்த தருணத்தில் மக்கள் நிதானமாகவும் ஒற்றுமையுடனும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர் அமைதியினை நிலைநாட்ட தூதரக முயற்சிகள் தொடர்வதாக கூறினார். ஈரானிய தலைவருக்கு ரகசிய அறுவை சிகிச்சை, ரஷ்ய அதிபர் புட்டின் உதவியதாக தகவல். ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு மாஸ்கோவில் ரகசியமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கமேனியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவருக்கு உதவ முன்வந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக ரஷ்யாவிலிருந்து சிறப்பு மருத்துவ குழுக்கள் ஈரானுக்கு சென்றதாகவும் அல்லது அவர் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் பதட்டம் நிலவும் வேளையில் இந்த தகவல் சர்வதேச அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் ஈரான் தரப்பிலிருந்து கமேனியின் உடல்நிலை குறித்த இந்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ரஷ்யா மற்றும் ஈரான் இடையிலான இராணுவ மற்றும் அரசியல் உறவு தற்போது மிகவும் நெருக்கமடைந்துள்ளதை இந்த சம்பவம் காட்டுவதாக கருதப்படுகிறது. நோஸ்ட்ரடாமஸின் கணிப்பு உண்மையாகிறதா? ஈரான் போர் குறித்து அதிர்ச்சி தகவல். 16ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற கணிப்பாளர் நோஸ்ட்ரடாமஸ் ஈரான் போர் குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கணித்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பண்டைய ஈரான் மண்ணிலிருந்து ஒரு கடற்படை தளபதி எழுவார் என்றும் அவர் எழுதியுள்ள வரிகள் தற்போதைய சூழலோடு ஒத்துப்போவதாக கருதப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய போர் பதட்டம் நோஸ்ட்ரடாமஸின் தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி என்று சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு பெரிய உலகளாவிய மோதலுக்கு ஈரானின் நடவடிக்கைகள் தொடக்கமாக இருக்கும் என்று அவரது குறிப்புகள் எச்சரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலக அழிவு அல்லது பெரும் மாற்றங்கள் குறித்த அவரது பல கணிப்புகள் ஏற்கனவே பலித்திருப்பதாக நம்பப்படுவதால் இந்த செய்தி வைரலாகி வருகிறது. எனினும் இத்தகைய கணிப்புகள் பெரும்பாலும் உருவகங்களாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் வாதிடுகின்றனர். ஈரான் போர் பதட்டம், மருந்து தட்டுப்பாட்டை தவிர்க்க இங்கிலாந்து அரசுக்கு எச்சரிக்கை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் மூலம் அபாயம் உள்ளதால் இங்கிலாந்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று மருந்து ஆளுநர்கள் எச்சரித்துள்ளனர். போர்க்கால சூழலில் சர்வதேச விநியோக சங்கிலி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் மருந்துகளை இப்போதே சேமித்து வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கிலாந்து சுகாதார செயலர் பெல் ஸ்ட்ரேக்கிங்குக்கு மருந்தக நிபுணர்கள் அவசர கடிதம் எழுதியுள்ளனர். குறிப்பாக உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் நீண்டகால நோயாளிகளுக்கான மருந்துகளின் இருப்பு குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் தீவிரமடைந்ததால் கடல் மற்றும் வான்வெளி போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மருந்து இறக்குமதி தடைப்படக்கூடும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே தேவையற்ற பீதியினை தவிர்க்கவும் தட்டுப்பாட்டை சமாளிக்கவும் அரசு முன் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புட்டினின் புதிய ரகசிய பதுங்குகுழி, கருங்கடல் அரண்மனையில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது கருங்கடல் பகுதியில் உள்ள பிரம்மாண்ட அரண்மனையினை அதிநவீன பதுங்குகுழிகளுடன் மறுசீரமைத்து வருகிறார். உக்ரைன் போர் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் அச்சுறுத்தல் காரணமாக புட்டினின் பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது.
இந்த அரண்மனை வளாகத்தில் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் சிறப்பு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 17,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த ரகசிய பதுங்குகுழி அணு ஆயுத தாக்குதல்களையும் தாங்கும் திறன் கொண்டது என தெரிகிறது. போர்க்கால சூழலில் நாட்டின் நிர்வாகத்தை இங்கிருந்தே தடையின்றி இயக்குவதற்கான வசதிகள் இதில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற அதீத பயத்தாலேயே புட்டின் இத்தகைய ரகசிய கட்டுமானங்களை மேற்கொண்டு வருவதாகவும் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படை பாதுகாப்பு தீவிரம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் பதட்டம் அதிகரித்து வருவதால் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் தனது கடற்படை பாதுகாப்பை விரிவுபடுத்த ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. தற்போது செங்கடலில் செயல்பட்டு வரும் ஆஸ்பிடிஸ் என்ற கடற்படை பாதுகாப்பு திட்டத்தை மேலும் நீடிக்க ஆலோசனைகள் நடைபெறுகின்றன. உலக நாடுகளின் எரிபொருள் மற்றும் வணிக போக்குவரத்துக்கான முக்கிய பாதையாக விளங்கும் இப்பகுதியில் பாதுகாப்பு அளிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஈரானின் அச்சுறுத்தல்களால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருக்க இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார நலன்களை பாதுகாக்கவும் தடையற்ற கடல் வணிகத்தை உறுதி செய்யவும் இந்த இராணுவ குழுக்கள் ஈடுபடுத்தப்படும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டம் குறையாத நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த முடிவு சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. ஏவுகணை தடுப்பான்கள் தட்டுப்பாடால் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம். ஈரானுடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலிடம் ஏவுகணை தடுப்பான்கள் தீர்ந்துவிட்டதாக வெளியான தகவலை அந்நாடு மறுத்துள்ளது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தேவையான ஏவுகணைகள் கையிருப்பில் உள்ளதாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் ஏவுகணைகளை பெற இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இத்தகைய செய்திகள் பரவியுள்ளன. ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளின் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்க இஸ்ரேல் தனது அயன் டோம் மற்றும் ஆரோ அமைப்புகளை தீவிரமாக பயன்படுத்தி வருகிறது. போர்க்கால தேவைகளை கருத்தில் கொண்டு ஆயுத உற்பத்தியினை இஸ்ரேல் பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனது வான் எல்லையினை பாதுகாப்பதில் எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என்றும் எதிரிகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் உறுதிபட கூறியுள்ளது. அணு ஆயுத தாக்குதல் ஏற்பட்டால் வீட்டில் எங்கே தங்குவது தற்காப்பு வழிகாட்டுதல்கள். அணு ஆயுத தாக்குதல் அல்லது கதிர்வீச்சு அவசர நிலை ஏற்பட்டால் கதிர்வீச்சிலிருந்து தப்பிக்க வீட்டின் உட்பகுதியே பாதுகாப்பானது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஜன்னல்கள் மற்றும் வெளிச்சுவர்களிலிருந்து தள்ளி வீட்டின் மையப்பகுதி அல்லது தரைத்தளத்துக்கு செல்வது கதிர்வீச்சின் பாதிப்பை குறைக்கும். கதிர்வீச்சு துகள்கள் வீட்டில் நுழையாமல் இருக்க அனைத்து ஜன்னல்கள், கதவுகள் மற்றும் காற்றோட்ட வழிகளை உடனடியாக அடைக்க வேண்டும். கான்கிரீட் அல்லது செங்கல் சுவர்கள் கதிர்வீச்சை தடுக்கும் திறன் கொண்டவை என்பதால் அத்தகைய சுவர்களுக்கு பின்னால் இருப்பது கூடுதல் பாதுகாப்பை தரும். கதிர்வீச்சு பாதிப்பு நீங்கும் வரை குறைந்தது 24 மணி நேரமாவது வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர காலத்துக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் மருந்துகளை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருப்பது உயிர் வாழ இன்றியமையாதது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.